சொல்லிட்டு ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் வைரம், தங்கம், தாமிரம், உப்பு, வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வளங்கள்ன்றது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. இவ்வளோ வளங்கள் இருந்தும் ஏன்ப்பா அது உலகத்திலே ரொம்ப ஏழ்மையான பகுதியாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. முதல்ல அவங்களுடைய காலனித்துவத்தால் பாதிக்கப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் கட்டமைப்புன்றது சரியாக இல்லாமல் இருக்கிறது, மொழிகளில் நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அந்த கம்யூனிகேஷனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் ஊழல், இராணுவம் அடிக்கடி மோதல்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. உலகத்திலே 20% நிலப்பரப்பு அங்கே தான் இருக்குது, 6% மக்களும் வசிக்கிறாங்க. 1989 ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணாங்க, இது இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது, நிறைய மக்கள் இன்னும் ஏழ்மையில் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு 1989 ஒரு ஜெனரல் அசம்பிளி நடத்தினாங்க. அந்த அசம்பிளி மூலமாக ஒரு 10 ஆண்டுகளுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சாங்க. அதன் மூலமாக அந்த ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு கண்டமாக இந்த ஆப்பிரிக்கா இருக்கக்கூடாது, வளங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர்